தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறுகிறது, விவரங்கள் என்ன சொல்லுங்க? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் 12 மணி நேரங்களுக்குள்ளாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை எட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி இது கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது இன்று காலை 5:30 மணியிலிருந்து இன்று மாலை 5:30 மணிக்குள்ளான இந்த 12 மணி நேரத்துக்குள்ளாக அது வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொள்ளும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்திய ரேகைகளோடு இருக்கக்கூடிய ராஸ்பி அலைகளோடவும் ஒன்றிணைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல இது அடுத்த 2 தினங்களுக்கு தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அந்த தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது நெருங்கி வரக்கூடிய வேளைகள்ல இது தற்போதைய தொலைவாக நாகப்பட்டினத்துக்கு 630 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கிறது. அதே போன்று சென்னைக்கு 830 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடல் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து கடற்பரப்பில் இருக்கக்கூடிய காரணங்களால இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் தெரிவிக்கப்படும் எனவும், தற்போது வரையிலும் இது உறுதியாக வலுப்பெறுமா அல்லது வலுப்பெறாதா என்ற ஒரு தகவலையும், அதே போன்று இதனுடைய கரையை கடக்கக்கூடிய பகுதி எது என்ற தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கவில்லை. குறிப்பா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வுகளையும் அதனுடைய வலுப்பெறக்கூடிய விவரங்களையும் முழுமையாக கணிப்பதற்கு சவாலான ஒரு நிலைமையாக தற்பொழுது இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. ஏனெனில் இதை வலுப்படுத்தக்கூடிய காரணிகளும் இதை வலுவிழக்கக்கூடிய காரணிகளும் தொடர்ந்து ஒரே சம அளவில் இருப்பதனால இதனுடைய வலு இழப்பு மற்றும் வலு கூடுவது போன்ற தீர்க்கமான முடிவுக்கு வருவதற்கு மிக குறைவான தரவுகளே இருப்பதனால தொடர்ந்து அதை கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. பல்வேறு தரவுகள் இருக்கும் பட்சத்திலையும் பல்வேறு தரவுகள் வெவ்வேறான கோணங்களை கொடுக்கின்றன. குறிப்பாக அதனுடைய தரைப்பகுதியினுடைய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய உராய்வு இலங்கை கடல் வரும்பொழுது இருக்கும் என்பதனால அது வலுக்குறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அதை வலுக்கூட்டும் வகையில ராஸ்பிவேர்ஸ் என சொல்லக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நிலவக்கூடிய அந்த பெரும் காற்று அலையானது அதை வலுப்படுத்தக்கூடிய சாதகமான சூழல் இருக்கிறது. மேலும் இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வளிமண்டலத்தில் எதிர் சுழற்சி என்ற ஒரு சுழற்சியானது இந்திய நிலப்பரப்புக்கு மேல நிலவுகிறது. இதனுடைய காரணமாக வட இந்திய பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று வடகிழக்கு திசையில இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்பதனால அது குளிர்ந்த காற்று இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி செல்லும் பொழுது அதனை வலுவிழக்க செய்யக்கூடிய காரணியாக அது செயல்படும். அதே நேரத்தில் MJO என சொல்லக்கூடிய மாடர்ன் ஜூலியன் ஆசிலேஷன் எனக்கூடிய அந்த வானிலை காரணி என்பது தற்பொழுது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த நகர்வானது பசிபிக் பெருங்கடல் நோக்கி நகரும். அதனால் அதனுடைய நகர்வு அங்கு செல்லக்கூடிய காரணத்தினால அது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி செல்கிறது. அதாவது நமக்கு தமிழ்நாட்டிலிருந்து வங்கக்கடல் நோக்கி செல்லக்கூடிய திசையான மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லக்கூடிய திசையில அந்த ராஸ்பிவேர்ஸ்க்கு எதிராக இந்த MJO செயல்படுகிறது. இதனால் வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெற்றிருக்கிறது. இந்த போன்ற காரணங்களை இது வலுவிழக்க செய்ய வைத்தாலும் இந்த ராஸ்பிவேர்ஸ் மற்றும் கடலினுடைய தட்பவெப்பநிலை அதற்கு அந்த வெர்டெக்ஸனுடைய அது சுழலும் தன்மை உள்ளிட்டவை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை வலுக்கூட்டக்கூடிய வகையில இருக்கின்றன. இது போன்ற காரணிகள், அதாவது ஒரு புறம் அதனை வலுவிழக்கக்கூடிய காரணிகளும் மறுபுறம் அதனை வலு கூட்டக்கூடிய காரணிகளும் என இரு காரணிகளும் ஒரே நேரத்தில் நிலவுவதன் காரணமாக நமக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுமா அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலிருந்து கரையை நெருங்குமா என்ற ஒரு உறுதியான கணிப்புக்கு வருவதற்கு சவாலாக இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதனுடைய நகர்வு பொறுத்தவரையிலும் வடக்கு வடமேற்கு திசையில் இருப்பதனால இலங்கை கடலோர பகுதிகளை முதலில் இது நெருங்கும். அதன் பிறகாக வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை இது நெருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகடலோர பகுதி வட இலங்கை கடலோர பகுதியில் நெருங்கும் பொழுது நமக்கு டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இன்றும் நாளையும் டெல்டாவில் சில மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் நாளையிலிருந்து கனமழை தொடங்கும் என்ற தகவல்
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு நேரங்களில் சென்னையில பரவலாக லேசானது முதல் மிதமான அளவிலான மழையானது பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினமும் காலையிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காணப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய நகர்வு மற்றும் இதனுடைய வலு பெறக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையத்தால் கூர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.